அன்பார்ந்த சபையாருக்கு மனமார்ந்த வணக்கம். பண்ணு பண்ணு அன்பார்ந்த பெருமாளுக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் வாங்கண்ணே. வணக்கம் வணக்கம். உனக்கு எதிர் வணக்கம் தெரிவிக்கின்ற நல்லபடியாக வாழ வேண்டும். அப்படி ஆகட்டும். அண்ணா என்ன லைட் மரம் என்ன ஜனகு விட்டோம் ஒரு விளக்க முடியல. இருக்கக்கூடிய வேணியப்பர் சுவாமி வேணியப்பர். ஆமா திருவண்ணாமலை மாவட்டம் சகாய நகர் சேர்ந்த இருக்கக்கூடிய வேணியப்பர் சுவாமி. அந்த வேணியப்பர் சுவாமியை முன்னிட்டு மண்டல பிச்சை முடித்து அப்படியாக அந்த மண்டல பிச்சை முன்னிட்டு ஒரு நாடகம் நாமெல்லாம் நடிகர் திலகம் கட்ட கூத்தாடி சொல்லி அரையாபத்து கொடியை கடிச்சிருக்கோம். கட்ட கூத்தாடி என்ன வேஷம் ஆடுவீங்க? நான் ஆறு வேஷம் ஆடுவேன். ஆனா சொல்றேன் அப்படி எதுக்கு தாள அடிக்கிறேன்? ஆறு வேஷம் ஆடுவேன், தாளமும் அடிப்பேன். வேற என்ன ஆடுவீங்க? வேற பொண்ணு வேஷம் கூட ஆடுவேன். மத்தாள் அடிப்பேன். தாள அடிப்பீங்க, மத்தாள் அடிப்பீங்க, ஆறு வேஷம் ஆடுவேன், பொண்ணு தாடும் எல்லாம் அடிப்போம். சாட்டிலே பேடுவேன். சாட்டிலே பேடுவாங்க. மூஞ்சி பார்த்தா அப்படிதான் தெரியுது. தாமரை வழியில நடிகர் எங்க கம்பெனியில இதுக்காக வந்து வச்சுக்கிறோமா? ஆடி மாசம் கூட்டத்துக்கு பண்ணி வளர்க்குறீங்க. 16 பேர் இருக்கிறோம். 16 ஒன்னு ஏத்தி போல ஆளை தேடி வரீங்க. ஆளை தேடின்னு வரோம். நீங்க ஆளை தேடி வரீங்க. நான் 3 வருஷமா வேலை தேடி வரேன். ஏன் கேட்க மாட்டீங்களா? இங்கதான் திருவண்ணாமலை செண்பகாலத்துல படிச்சேன். படிக்கல காலேஜ்ல படிச்சேன். என்ன படிச்சா? பள்ளிக்கூடம் தான் படிச்சேன். அப்படி கேளு. யாருக்கும் தெரியாது. காலேஜ் படிச்சுன்னா பள்ளிக்கூடம் படிச்சுன்னா காலேஜ் படிச்சு எக்ஸாம் படிச்சேன். காலேஜா? சோறுல உப்பு எல்லாம் சாப்பிட முடியாது. சோறுல உப்பு கோயம்புல உப்பு எல்லாம் சாப்பிட முடியாது. திருவண்ணாமலை செண்பகாலத்துல பிபிஏ படிச்சேன். தெரியாது சில பேருக்கு. பிபிஏனா பிபிஏ. நான் முடி வச்சுதான் சொல்றேன். பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நான் 1.5 வருஷம் படிச்சுட்டே இருக்கேன். 2017 போய் சேர்ந்தேன். 2020 2019 முடிச்சிட்டேன். 3 வருஷம் படிச்சேன். 3 வருஷம் புரியுதா? 2018 போய் சேர்ந்தேன். 2018 சேர்ந்தேன். ஆனா காலேஜ் 3 வருஷம் படிக்கணும். 3 வருஷம் படிச்சேன். ஆனா 2019 முடிச்சிட்டேன். ஏன் முடிச்ச கேட்க மாட்டியா? 2019 ஏன் முடிச்ச தெரியுமா? எதுதே பார்த்து கடவுளா அனுப்பிச்சு விட்டான்டா. எங்க அண்ணன் கொரோனா. அவன் வந்த வேலை தான்டா. சித்தப்பா விட்டு போலாம். எனக்கு அன்னைக்கு அதான குழந்தை. தப்பு முக்க காலேஜ் முடிச்சேன். ஆமா சரி நம்ம தான் அப்புறம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. நம்ம தான் அரியர் வயசுல பாஸ்போர்ட் விட்டாங்க. சரி நம்ம என்ன கம்பெனிக்கு போலாம். கொரோனா பாத்துல வந்தோம்னா நீ பிடிக்கிறான் ஆளு. பையன் 10,000 அப்படி சென்னைக்கு போய் கம்பெனிக்கு போய் சேரலாம். கம்பெனிக்கு போனேன். கண்ணாடியா அங்க என்ன முன்னாடி பேசுறாங்க.
10 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பாடி வச்சிருவையா சொல்ல மாட்டேன். சரிப்பா உங்க கம்பெனி நான் வரேன். எங்க கம்பெனிக்கு வருவது உண்மையானா அதாவது யாரை வணங்க வேண்டும் தெரியுமா? சத்தியத்தேவன் மைந்தனே, கண்மணிகள் சோழனே, சபைக்கு முதல்வனே, முன்னணி காப்பவனே, நித்தமும் துதித்தால் நித்தமெல்லாம் முடித்து வைப்பான். அண்ணா அது விநாயகர் பெருமாள். அண்ணா வணங்கு. ஐயா ஜனாதா 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 நாடகத்தின் விளக்கம் தெரிவிக்க நம்ம கம்பெனி வாயார் அன்னார் வரைக்கும் வாயார் வருகிறார். அன்னாரால் தெரிந்திருக்கிறோம். ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் 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 ஐயா வேண்டுமான தேவலாம் வேண்டியாகி விட்டது. ஆஹா நாளை துணி விளக்கம் தேவை. ஆமா வேண்டுமான தெய்வமெல்லாம் வேண்டியாகி விட்டது. ஆமா நாடா துணை விளக்கம் விளக்கம் தேவை. தம்பி ஓ இன்று இரவு இருக்கீங்கம்மா பாருங்க. இரு சைலன்ஸ். இது இதோ திருவண்ணாமலை மாவட்டம் ஆ, சகாய நகர். சகாய நகர். இந்த சகாய நகர் ஆ. இந்த நன்னகரத்தில் ஆ. இன்று ஓர் இரவு ஆமா. தெருக்கூத்து வச்சிருக்காங்களே காரணம் என்ன தம்பி? ஐயா வீட்ல உட்காந்தா புழுக்கமா இருக்கலாம். ஓ வீட்ல உட்காந்தா புழுக்கமா இருக்கலாம். அதான் வெளியே வந்து காத்து வாங்கிட்டு போல வந்துக்கிறாங்க. அம்மா பணி பேசி எங்க பேக்க மாட்டேன் இப்ப போய். ஏய் ஏண்டா அம்மா பணி பேசி இப்ப போய் பேக்க மாட்டேங்கிறமா? அந்த பணிக்கு தான் கவர்மெண்ட் பார்த்து ஒரு ஆஃபர் விட்டுறாங்களே. என்ன ஆஃபர்? 145 வீரம் பூஜை பாரு நேரம். ஆமாமா என்னடா ஏய் ஐயா இந்த சகாய நகர் சகாய நகர் இந்த நன்னகரத்தில் வேடியப்பனை வேடியப்பன். யாரா வேடியப்பன் அந்த வேடியப்ப சுவாமியை வழிபட்டு பயப்பட்டு அவருக்காக திருவிழாக்களை செய்து செய்து என்ன ஆஹா. 1000 ஆண்டு 1000 ஆண்டு ம். நிறுத்தப்பட்டிருந்த வேடியப்பன் சுவாமி ம். புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து கும்பாபிஷேகம் நடத்தி இன்று 48வது நாள் மண்டல பூஜை. மண்டல பூஜையை முடித்து அவருக்காக ஓர் இரவு தெருக்கூத்து. வேடியப்பனுக்காக தெருக்கூத்தாட வந்திருக்கோம். ஆமாங்க. நான் என்னன்னு கேட்ட தம்பி, பூனைக்கு 6 கால், பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், 9 கால், யானைக்கு கால் 17 ஆனது, யானைக்கு கால் 17 ஆனது. அண்ட உண்ணா வானத்தை ஆடைய விழுங்குது பார். ஆஹா. கண்டதுண்டு கண்டதுண்டு கேட்டதில்லை என்று சொன்னார் காலமேகம் புலவர். ஏய் பூனைக்கு 6 காலா? ஏண்டா பூனைக்கு அப்புறம் 6 காலு ஏய் ஆமாடா 4 காலு 4 காலு, ஒரு வாலு ஒரு வாலு. ஏய் உடல் ஆமாடா 6 தான்டா. 4 கால் தான் பூனைக்கு. 6 கால் எப்படி ஐயா வந்தது? அதானே 4 கால் தான். ஏன்டா குண்டு போயா என்ன வளைக்கிற பூனை? ஏய், ஐயா பூனைக்கு மொத்தம் 4 கால் தான். பூனைக்கு 6 கால் உண்டு. அது எப்படிக்கா பூனைக்கு ஏய் தம்பி பூனைக்கு எத்தனை கால்ரா? அங்க பாரு. தப்பா சொல்றீங்க. நீங்களும் தப்பா தான் சொல்றீங்க. என்ன பையனா வேடா? 6 தான்.
ஆமா. ஒரு 10 ஆறு காலு. அவர் போட சொன்னீங்க 10 அப்ப விடுது 2 பைக் தொங்க விடுறோம். எல்லாம் வீட்டுல உட்காந்து படுத்து தூக்கி கேக்குறாங்க. அவ்வளவுதான் டேய் மைக் போட்டு அப்புறம் நிறுத்தினா நல்லா இருக்காது. அப்புறம் கூத்து கஷ்டம். எல்லாத்தையும் கேட்க வேண்டாம்னா? கூட மைக்க. பேர் 2 போடுறோம் சகாய தெருக்கு தர்றாங்க எல்லாம் சொல்லி வாங்க. அன்பான பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. நம்ம திருநாவளை மாவட்டத்தை சேர்ந்த சகாய தெருவில் வேடியப்பன் சாமிக்காக கும்பாபிஷேகம் முடித்து 48வது மண்டல பூஜை முடித்து ஒரு தெருவுத்து அதெல்லாம் வீட்டுல உட்காந்து ஆயா தாத்தா பாட்டி பெரியம்மா மாமா சித்தப்பா எல்லாம் வாங்க 10 தோலாம் ஏஞ்சுவாங்க. மூஞ்சி இருக்கிறவங்க வீட்டுக்கு போயிடலாம். போட்டு விடு சரி இச்சு போயிடும். தம்பி ஓ அதனால் ஆஹா. பூனைக்கு 6 கால் சொன்னனே. அது எப்படி ஐயா? டேய் ஓ தண்டா மறையனுடன் பிறந்த ஆஹா. தண்டை நுகராய் மண்டுகம் வண்டி யோகம். மண்டே கானகத்தில் இருந்து வந்து கமலமலை உண்ணும். தம்பி ஐயா தாமரை இருக்கு தாமரை. தாமரை பூ. அந்த தாமரை ஆ, ஜான் அளவு தண்ணி இருந்தாலும் சரிதான். ஆமா தண்ணி மேலதான் இருக்கும். தண்ணி மேல தான் இருக்கும். கழுத்தளவு தண்ணி இருந்தாலும் சரிதான். தண்ணி மேல தான் தண்ணி இருக்கும். மேலதான் இருக்கும். ஆமா அந்த தாமரை ஆ. தண்ணீர் தான் பிறக்கின்றது. கண்டிப்பா. ஆனா தவளை இருக்க தவளை தவளை சொல்லு தவளை. அதுவும் தண்ணீர் தான் பிறக்கின்றது. ஆமா தண்ணில பிறக்குது ஆனா அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்கு எடுப்பதற்கு அந்த தவளைக்கு தெரியாது. தெரியாது ஆனா காட்டில இருந்து வருமா ஈ. ஈ. ஆமா அந்த ஈக்கு தான் தெரியுமா அந்த தேனை எடுக்க தேனை எடுப்பதற்கு. அதனால அந்த பூவை நக்கக்கூடிய ஈக்கு 6 கால். பூ நக்கி 6 கால். ஆமா, இதுல அந்த பூவை நக்கக்கூடிய ஈக்கு 6 கால். புண்ணியத்திற்கு 9 கால். ஓஹோ கோழிக்கு 9 கால் உண்டு. இதா கோழிக்கு 9 காலாடா போய் 9 காலா? 2 காலு 2347 மைல். மயில் என்னைக்குடா பாடுறாங்க? அங்க போடு 2347 மைல். ஒரு மயிலா எண்ணிக்கிறா பாரு ஷோ பண்ணுமா? கம்மி ஆயிடுச்சு மச்சான் வைக்க. ஏய் ஷோ பண்ணு வந்தாங்க. மாமா அது எப்படி தெரியுமா? தம்பி ஐயா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விழா ஆஹா எப்படி உற்பத்தி சொன்னா காலம் சென்ற சென்ற பெரும் மதிப்புக்குரிய உயர் திருவாளர் விழா குழு குழுவினர் ஏ மாரிசன் எக்ஸ் கவுன்சிலர் வடிவேல் வடிவேல் எல்ஐசி சக்திவேல் எல்ஐசி சக்திவேல் காரியப்பட்டு கோவிந்தராஜ் காரியப்பட்டு கோவிந்தராஜ் கரியாப்பட்டு கோவிந்தராஜ் எடப்பாளையம் எடப்பாடி சுப்பிரமணி மகா சரவணன் கண்ணதாசன் வழக்கறிஞர் இந்த அனைவரும் இந்த விழா காலம் சென்ற முன்னாள் கவுன்சிலர் சீனிவாசன் ஐயா அவரை சேர்ந்த இந்த விழா குழுவினர் மொத்த பேர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உற்பத்தியான இந்த வேடியப்பனுக்காக இந்த கோவிலையே கட்டி குடமுழக்கு கும்பாபிஷேகங்களை செய்து கேட்டா எப்பயுமே கட்டி வை நட்டு வை வெட்டி வை வெட்டி வை ஆமா ஆமா ஒண்ணு கட்டி வைக்கிறோம் ஒரு கோயில் குளத்தை கட்டி வைக்கிறோம் கோவிலே சாவடி ஒன்று கட்டி வைக்க வேண்டும் அதுவும் முடியலன்னு சொன்னா வெட்டி வைக்கிறோம் ஆமா ஒரு குளமோ ஏரியா குளமோ ஒண்ணு வெட்டி வைக்கணும் வெட்டி வைக்கிறோம் அதுவும் முடியலன்னு சொன்னா அந்த ஏரிகாருக்கு மேல ஆலங்கணும் அரசங்கணும் நட்டு ஏரியார் மேல ஒரு கோயிலுக்கு கோயிலுக்கு முன்னாடி முன்னாடி அந்த மாதிரி இந்த குடமுழக்கு கும்பாபிஷேகங்களை செய்து 48 நாள் மண்டலாபிஷேகத்தை முடித்து இந்த விழா குழுவினர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து இந்த நாடகத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய சித்த அறிவுக்கேற்றவரை அது என கட்டி ஊத்தி படுக்க வச்சு எங்களுடைய எங்களுடைய சித்த அறிவுக்கேற்றவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில்
எவ்விதமான குற்றம் இருந்தாலும் எவ்விதமான பிழை இருந்தாலும் நம்ம அடைக்கிறோம் தம்பி. ஐயா, எவ்விதமான பிழை இருந்தாலும் எங்கள் 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்தாய்த்தி வணங்குகின்றேன். தம்பி, இரவு நடத்தக்கூடிய நாடகம் கும்ப நிசம்பன் சம்மாரம் என்னும் அம்பாள் மகத்துவம். ஆமா, இன்னைக்கு என்ன நாடகம் கேட்டா கும்பாசூரன் நிசம்பாசூரன் சம்மாரம், கும்பாசூரன் நிசம்பாசூரன் சம்மாரம் சம்மாரம். இந்த நாடகத்தில் முதன்மை தங்கி வரக்கூடிய ஆமா இல்ல கும்ப நிசம்பன் தான் அந்த காய்கறிகளை கொண்டு போயிட்டு அந்த வேடியை பணம் தில்லையில போய் இதுக்காகவே போய் சிதம்பரத்துல போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். அந்த காளிகா பரமேஸ்வரியை ஈசனோ பார்வதியும் போட்டிட்டு ஆடும் போது சிதம்பரத்துல ஆமா நாடக மேடையில ஆடும் போது அப்ப ஈஸ்வரா தோக்கிற மாதிரி இருக்காரு. ஈஸ்வரா தோக்கிற மாதிரி இருக்காரு. ஆமா. இந்த வேடி எப்படி வரலாறு ஒரு 10 நாளைக்கு முன்னே தான் கேசனம் தான் கேட்டாங்க. வரலாறு எப்படி கேள்வி வாங்கியாருங்க வரலாறு. அப்புறம் அபிதான சிந்தாமணி புஸ்தகத்திலிருந்து எடுத்து படிச்சு பார்த்தோம். நேருக்கு நேராவே தில்லை சிதம்பரத்தில் போய் தரிசனம் பார்த்தோம். பார்த்துட்டுதான் அப்ப இந்த கதை எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா பரமனும் பார்வதியும் போட்டிட்டு ஆடும் போது ஆமா பார்வதிக்கு மிருதங்க வாசிக்கிறவரு அவங்க அண்ணன் கோபாலன் பகவான். ஆமா ஆமா. ஆனா ஈஸ்வரனுக்கு மிருதங்க வாசிக்கிறவரு நந்தீஸ்வரன். நந்தீஸ்வரன். இப்படி போட்டிட்டு ஆடும் போது சபதம் நான் தோத்துட்டா எனக்கு நீ அடிமை, நீ தோத்துட்டா நான் உனக்கு அடிமை. இப்படி ஆடும் போது ஆட்டத்துடைய நிலை அம்பாள் அம்மா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஈஸ்வரன் தோக்கிற மாதிரி இதை பார்த்தார் பகவான். 1000 இருந்தாலும் ஆம்பளை தோத்துட்டு கேவலம் தானே, பெண்கள் ஜெயிச்சுட்டா கேவலம் தானே. கேவலமா இப்பெல்லாம் கேட்காது கேள்வி கேட்கறாங்க. கொண்டாட்டி நான் பண்ணுதேன் சும்மா இருக்காத சாட்டிட்டு என் பாவாளுக்கு போடுறது தோய்ச்சி வை. ஆனா ஏரியாடிக்கு போறா நம்மள வேலை வாங்க வச்சுட்டு போறாங்க. அப்ப பார்த்தாரு பகவான். அப்படி ஆடும் போது அவர் மிருதங்க வாசிக்கும் போது ஆமா ஒரு கால தூக்கின்னு மிருதங்க வாசிச்சார். பகவான் ஒரு கால தூக்கி மிருதங்க வாசிச்சார். ஆமா இத பார்த்தார் ஈஸ்வரன். ஓஹோ மச்சான் நம்மள கால தூக்கி ஆட சொல்றாரு. ஆனா சொன்ன உடனே ஆடிட்டா. அப்ப என்ன பண்றாரு, ஒரு தீர்மானம் கொடுக்கிறார் நந்தீஸ்வரன். தலையாட்டார் பாரு. இந்த காதல் இருந்த பாம்பாகிய தோடு உண்மையிலே இப்படி கீழே விழுந்த தோடு அவர் என்ன செய்தார், ஆட்டம் ஆடிக்கொண்டே ஒரு காலால் எடுத்து நாவால் நக்கி. அப்ப என்ன போச்சு, இவர் கால தூக்கி ஆண்டார் பாரு. அந்த ஆதிபர சக்தி அப்பவே வெக்கப்பட்டு பங்கப்பட்டு மேடை விட்டு காரணம் என்ன ஏன் தெரியுமா, பொம்பளைங்க காலத்துக்கு ஆட முடியாது. அசீன கம்மியாட்டியா ஆம்பளை காலத்துக்கு ஆடலாம். ஆம்பளை பொம்பளை கட்டியிருந்தா பொம்பளை காலத்துக்கு ஆட முடியுமா? முடியாது. ஆனா இப்ப ஆடலாம். அதே பிறகு ஆடலாம். அதே கட்டி போடுங்க. நான் ஒண்ணு சொல்லி அப்போ அந்த பங்கப்பட்டு மேலைய விட்டு கீழே இறங்குறாங்க பாரு ஆதிபராசக்தி. இப்ப விடக்கூடாதுன்னு அந்த ஈஸ்வரனுடைய பூதகணங்கள் அந்த பூதகணங்களில் ஒருவன் தான் அந்த வேடியப்பன். ஆமா அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் கையில அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மா பங்கப்பட்ட உடனே இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்க. அப்பதான் ஈஸ்வரர் அவர் பூதகணங்கள் ஈஸ்வரனுடைய பூதகணங்கள் தான் இந்த வேடியப்பன். ஆமா
வேடியப்பனுடைய பிள்ளைதான் அந்த ஈஸ்வரனுடைய பிள்ளைதான் வேடியப்பன். அப்ப வேடியப்பனை கூப்பிட்டு இந்த தெல்லை காளியை கொண்டு போய் விலங்கிட்டு அடை அப்படின்னு விலங்கிட்டு அடைத்தது வேடியப்பன் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமா, இந்த வேடியப்பனுடைய வரலாறு நீங்க பார்க்கணும்னு சொன்னா தில்லை சிதம்பரத்தில் அந்த காளிகா தேவியுடைய மாயற்படியில வேடியப்பனும் வீர இல்லப்பா பகவான் பேரை வச்சவரே 2 பேர் வாசல்ல இருப்பாங்க. அந்த ஒரு பேரை மறந்துட்டேன். இல்லம்மா சொல்றேன், நான் வந்து வேஷம் கட்டி வந்து சொல்லிடுறேன். அதனால 2 பேர் வாசல்ல இருப்பாங்க. தில்லை காளியம்மன் கோயில போய் பாத்தீங்கன்னா அங்க கண்டிப்பா 2 வாசல்லையும் வில்லு, அம்பு, தோம்பரம், ஈட்டி, பாலா, வில்லோடு அப்படியே எதிர்க்க அந்த காளியம்மன் கோவில் எதிர்க்க வேடியப்ப பக்கத்துல அந்த சாமி சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி வேடியப்பன் வேற யாரும் கிடையாது, ஈசனுடைய பிள்ளையே. ஆமா, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த வேடியப்பனை விட்டுதான் காளிகா தேவியை விலங்கிட்டு அடைக்கிறாங்க. அப்பேற்பட்ட வேடியப்பனுடைய மகத்துவம் கும்பன் நிசும்பன் சம்மாரம். ஆமா, இந்த நாடகத்தில் உண்மத்தைக்கு வரக்கூடிய சத்திய உலகத்துக்கு அதிபதி சதுரமுகம் படைத்த அது பிரம்மதேவன் தர்பா.
ஆளை காணோம்னா பத்துக்க தூங்க ஏதுங்க படுவாய் உடம்பு ஐயா வணக்கம் 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 ஒரே நிமிஷம் ஐயா கொண்டாகட்டும். ஆஹா இந்த ஆயுளத்திற்கு இந்த ஐயாவுக்கு நிறைந்த செல்வத்தோடு ஆ வேடனாரப்பனா ஆமா வேலைப்பா சுவாமி அப்படியா? ஆமா அண்ணனுடைய அருளால் ஆஹா இரண்டு பேரும் வாழ கடவுது. சித்தங்க சித்தங்க வணக்கம் சைலன்ஸ் இரு பேசடா ஐயா சபையை பார்த்தியா? சபை பார்த்தால் லட்சுமி கடாட்சம் சபை சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சம் பரிஞ்ச சபை சிவகடாட்சம் வருந்திய சபை. ஆஹா ஆட்ட சபை 160. ஆஹா ஆட்டு சபை 160 சபை 160 ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர். 16,000 புலவர். ஆமா உத்தமர் தமிழர் இரண்டாம் வருந்தறிவர் ஆனா கோதிக்கு வருவர். ஆமா கோடிக்கு வருவர் சைலன்ஸ் இரு உண்டாயிடு உற்றத்தரு ஆஹா அப்படி என்று பாடினார். ஆமா யார்? அவையார் அவளுக்கு
எங்கே பாருங்க பாண்டி சபையில. ஆமா இரு. ஏய் ஐயா, கட்டோர் அச்சோ. இந்த பக்கம் மாத்தியாரா இந்தாண்டி பேர் வருதா, இந்தாண்டி பேர் வருதா? இந்தாண்டி சீர் வருது. ஆனால் சபை என்றால் இப்படிதான் இருக்கும் ஆமாம். நேற்று இரவு ஆஹா. என்ன ஒரு நேற்று வடபட்டு பக்கத்துல காமாட்சிப்பேட்டை. ஆமா அந்த சபைக்கு இந்த சபையை பார்த்தால் ஐயா, கண்டிப்பா அந்த சபையோட இதான் லட்சுமி கலாஜிபுரம் சபை. கரை ஆமாங்க. ஆனால் தேவலோகத்தில் கூடுவது இந்திர சபை. ஆமா. இல்ல சிதம்பரத்தில் கூடுவது சபை. நாடக மேடை ஆமா. இல்ல கலியுக நடராஜ பெருமாளும் நாட்டியம் கொடுத்தார்கள். பொறுமையா பேசு அது கனக சபை. அது நாட்டிய மேடை ஆமா. நடன மேடை நாடக மேடை. அது சிதம்பரத்தில் ஆமா. ஆனால் சிதம்பரத்திலே சென்று நடராஜ பெருமானை ஆமா. தரிசனம் செய்தால் ஆஹா. இந்த பக்கம் பார்த்தா ஆஹா. அதான் நடராஜ பெருமாள் நடராஜ பெருமாள். இந்தாண்ட எம்பெருமாள் ஆமா பகவான். ஆஹா. ரெண்டு பேருக்கு ஒரே வணக்கம் ஒரே கும்பிடு. ஒரே கும்பிடுதாங்க. ஆமா 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 ஆமா. இதவா பேசிக்காங்க. இந்த டீயெல்லாம் அங்கெல்லாம் பேசினாங்க, நம்ம என்ன பண்ணுறது? ஆனா அப்படியே ஆனால் ஆஹா. ஏய், ஆளை வச்சு பேசக்கூடாது. கண்ணாடி தாத்தா உங்க தடம் போய டைம் ஆயிடுங்க. ஆனால் ஆஹா. கடலூரில் கூடுவது அது சக்தி நாடகவை. ஞான சபை. நாடகவை. பாண்டிய நாட்டில் கூடுவது அது பாண்டிய சபை. பாண்டிய மன்னன் சபை. சபை. இப்ப திரு அண்ணாமலை கற்பனாரியத்தனன் ஆமா. ஒரு பக்கம் ஆண். ஒரு பக்கம் பெண். அர்த்தனாரியத்தனன் ஆமா. அந்த திரு அண்ணாமலையில் ஆஹா. இந்த வேதனார் ஆலயத்தில் வேடியப்பன். ஆமா இப்ப இந்த கூடியிருப்பது எதற்காக நாடக சபை. அந்த வேடியப்பன் சபைக்காக முடித்து 48வது நாள் மண்டல பூஜை முடித்து அதுக்காக ஒரு விழாவை ஆலயத்தை ஏற்பாடு செய்து 1000 ஆண்டு யுத்தப்பட்ட வேடியப்பன் நடத்தி மண்டலாபிஷேக 48 நாள் எல்லாம் முடித்து ஒரு இரவு கருக்குத்து எப்பா கையை எப்படி போச்சு பாத்தீங்க அச்சம்மா வச்சாங்க. அடிச்சிட்டோம் ஆனால் தெருக்கூத்துக்கு வந்துட்ட வேண்டும் தம்பி நெஞ்சகத்தில் பயம் இருக்க வேண்டும். சபையில பெரியவர்கள் அமர்ந்திருக்கின்றார் கண்ணம் தலைவர் அண்ணோட மாவட்டத்தில் வணக்கம் டீ சாப்பிடுங்க. யாரும் பேசாதீங்க. டீ குடிக்கிறீங்க, வாய முடிவு குடிங்க. பேசாதீங்கம்மா. கதை போகணும் உட்காந்து அடிக்க பாக்குறாங்க. கம்மிருங்க. காமெடியா இருக்கும்போது காமெடியா இருக்கணும். கம்மியா இருக்கும்போது கம்மி இருக்கணும். தெரியாத டாபு நாய சத்தியவாதி தாண்டவர் புதிய பிரம்மதேவன் அழித்தால் படைத்தார் கைலாயம கோயில் அமைத்து இருக்கின்ற 2011 திருவண்ணாமலை அண்ணாமலையில் 40 முதல் கடவுள் இரண்டாவது கடவுள் எண்ணுக்குள் எண்ணிய போது பிராமண வந்து ஸ்ரீ தபோ நாராயணமூர்த்தி பகவான் இரண்டாவது கடவுள் உங்க அப்பா பகவான் மூன்றாவது கடவுள் யார்தான்
ஐம்பத்தி ஞானமில்லால் எருமைக்கடை 2888 தேவராஜிகளுக்கும் ஆமா பிண்டம் பிடிக்கக்கூடிய கத்திக்கும் நீங்களா? உண்மைதான். ஆனால் அப்படி பிண்டம் பிடித்தார். பாத்தியா பாமர மக்கள் ஆமா எல்லா தேவராஜிகளும் பிண்டம் பிடிக்கக்கூடிய கத்திவை ஆண்டார். ஆமா அப்படி இருந்தாலும் இரு இரு பாட்டியா ஏன் தாத்தா அந்த பொம்பளைங்கிட்டே நீ பேசுறது தள்ளி தாண்டறிதல்ல. ஆமா ஆனால் ஆமா ஆக்கால் அழித்தால் படைத்தால் அடைத்த. முதல் கடவுள் அந்த சிவபெருமான் இரண்டாவது கடவுள் அப்பா நாராயணன் ஆமா ஆ. மூன்றாவது கடவுள் தான் யார்? நீங்களா? ஆமா ஆமா ஆனால் மூன்றாவது பூஜை எனக்கு முதல் பூஜை சிவனுக்கு இரண்டாவது பூஜை உங்க அப்பா பகவானுக்கு ஆமா ஆ. மூன்றாவது பூஜை தான் எனக்கு ஆ. எனக்கு ஒரு ஞாபகம் இந்தாங்க. அப்பா இருக்காங்க ஆமா உங்க அப்பா நாராயணன் இரண்டாவது ஸ்தானத்தில் அமர்ந்து இரண்டாவது பூஜை ஏற்றுக் கொள்கிறார் அல்லவா ஆமா நாம் இரண்டாவது ஸ்தானத்தில் அமர்ந்து அமர்ந்து இரண்டாவது பூஜை மாத்திரம் பண்ணலாம் ஆஹா. அப்படி என்ற ஆலோசனை ஏன்னா அப்பன் சொத்து பிள்ளைங்கதான் உண்மை ஆ. ஆனால் ஆ. நான் சென்றேன் ஆ. அப்பா இடத்துல ஆ. நீ அமரக்கூடிய இடத்தில் அமர்ந்து அமர்ந்து. இரண்டாவது பூஜை எனக்கு வேண்டும் ஓஹோ அப்படி அப்பா கிட்ட கேக்குறேன் ஆமா ஆ. அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்றாரு என்ன சொல்றா விடான் விடான் நான் என்ன சாதாரண ஆளா? ஆஹா. இது என்ன ஆ. ஆ. அவரு ஆ. உனக்கு விட முடியாது ஆ. அப்படி என்றாரு ஆ. அதுக்கு நீ என்ன சொன்னீங்க எனக்கு கொடுத்துதான் ஆக ஓ வேண்டும் நீ கொடுக்கணுங்க நீ கேளுக்கிறீங்க ஆமா ஆ. அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் வாய்ப்பாடு ஏற்பட்டு ஓ வாக்குவாதம் எங்க அப்பாவுக்கு எனக்கு கண்டு போர் நடக்கின்றது ஓ வாயால பேசிருக்கீங்க கண்டு போர் நடக்கின்றது போர் நடக்குது ஆமா ஆஹா. அதை பார்த்தான் அர்த்தநாரீஸ்வரர் ஆஹா. பார்த்தவன் பிரம்மா விஷ்ணு நடத்தக்கூடிய போரை பார்த்தார் போராக பிரபஞ்சம் அழிந்துவிடுமாறு தெரிகிறது ஓ அப்படி பாக்குறாரு சிவபெருமான் ஆமா ஆ. அப்போ ஆ. நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நேரத்தில் நேரத்தில் ஆ. ஏக சுரூபமாக வடிவெடுத்து ஆமா ஆ. அதற்கு உமக்கு விராட்டு ரூபம் யாரு சிவபெருமான் அடிக்கிறாரு ஆமா ஆஹா. அந்தாண்ட எங்க அப்பா இருக்காரு இந்தாண்ட இந்தாண்ட நீங்க இருக்கீங்க என்னப்பா தகராறு அப்படி புளிக்கிட்டா புடிச்சு சண்டை அடிக்கிறீங்க டேய், விட்டுட்டா. அது உங்க வீட்டுல இல்லவா ஆமாமா. ஆனால் ஆ. இரண்டாவது பூஜை கேட்டால் அப்பா கொடையல் என்றால் அதுதான் தகராறு இதை சொன்ன உடனே ஆ. இரண்டாவது பூஜை நான் கொடுக்கிறேன் ஆ. சென்னைக்கு சிறத்து வருவன் பார்க்க பார்க்க வேண்டும் வேண்டும் காலத்து வருவன் பார்க்க பார்க்க வேண்டும் வேண்டும் அப்படி பார்த்து யார் வருவன் முன்னிலையில் வருகின்றாரோ ஆமா. அந்த இரண்டாவது பூஜை நான் தருகிறேன் இப்படி வந்து அர்த்தநாரீஸ்வரனுடைய வார்த்தை வார்த்தை இப்ப கேட்டது நாராயணன் அந்த பச்சையாக அடி எடுத்து யுக யுகமா யுக யுகமா யுக யுகமா யுக யுகமா ஓ பத்து பாக்குறீங்க நிறுத்த பாக்குறதுக்கு உங்க அப்பா என்ன காரணம் இரண்டாவது பூஜை வாங்கணுமே ஓஹோ அந்த ஆசை அது அவங்க போறீங்க வெள்ளம் பத்தியாக வழிவகுத்து எங்க அப்பா பூமியை பிளந்து செல்கிறார் பாகத்தை பாதத்தை பார்க்க அவரால் பார்க்க முடியல ஆமா. நாம் போனது ஏங்கதியை நோக்கி உண்மையாங்க? சிறகெல்லாம் அசந்து கீழே விழுற சமயமாகி போய் ஆன உடனே அப்போ சரியாக சுதந்திரம் இருந்து தாழம்பு கீழே இறங்கி வருகிற பூமியை பார்க்கலாம் என்று தாழம்பு வயிறு இருந்து கீழே வரவும் அயனாயம் ருத்ரதேவன் அன்னப்பச்சாக கீழே இருந்து வயிறை செல்லவும் செல்லவும் ரெண்டு பேரும் கழிச்சு நீ யார் எங்க இருந்து வர கேட்கிறது தாழம்பு நான் மூன்றாவது கடவுள் ருத்ரதேவன் அவர் சிறப்பு பார்க்கலாம்னு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே தாழம்பு கலகல 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 தெரியுது எங்கயா பார்க்க போற அப்படி வந்து இருவரும் பார்க்க முடியவில்லை கீழே வந்து ஆனால் நான் பார்த்தேன் போய் சொன்னான் அல்லவா அதனால நீ போய் கேட்டா அல்லவா உலகத்தில் உனக்கு ஆலயம் இல்லாத போக கடவுள் கோயிலெல்லாம் போட்டோம் ஆழம்பு அழைத்து ஆலயத்துக்கு உருவாத போக கடவுள் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார் அந்த சாபத்தை பெற்று அது முடிந்து படைப்பு தொழிலை பெருக்க படைப்பு தொழில் இறங்கிட்டீங்க என்ன படிக்கக்கூடிய காத்திரை ஆண்டார் நான் பெண்ணு படித்தா பெருசல்ல மனைவி கலைவாணி காலில் உட்காந்து ஓசி கொடுக்குறேன் சீக்கிரம் கலைவாணி தற்பா